டெல்லி சலோ போராட்டத்திற்காக பேரணியாக புறப்பட்டு சென்ற விவசாயிகள் மாநில எல்லையில் போலீசாரால் மீண்டும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? டெல்லியை நோக்கி செல்லக்கூடிய போராட்டத்தை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஹரியானா மற்றும் பஞ்சாப் விவசாயிகள் தொடங்கி இருக்கின்றார்கள். குறிப்பாக 101 விவசாயிகள் சேர்ந்து இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருப்பதாக கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் நூற்றுக்கணக்கானோர் தற்பொழுது டெல்லி சலோ என்கின்ற பெயரில் டெல்லியை நோக்கி செல்வோம் என்ற முழக்கத்தோடு டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஹரியானாவினுடைய எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த பகுதியில் காவல்துறையினர் டெல்லியை நோக்கி அவர்கள் செல்லாத வகையிலே பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அதையும் மீறி ஹரியானா மற்றும் பஞ்சாப் விவசாயிகள் கடந்த ஆண்டுகளில் எப்படி ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை டெல்லியில் ஏற்படுத்தினார்களோ அதே போன்ற ஒரு போராட்டத்தை மீண்டும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் தடுப்புகளை மீறி முன்னேற முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் இரும்பு தடுப்புகளை கொண்டு அந்த ஏறி செல்ல முடியாத வகையில் தடுப்புகளை பலமாக வைத்திருக்கின்றார்கள். கண்ணீர் புகை கொண்டு வீசப்படுகின்றது. விவசாயிகள் மீது தண்ணீர் பீச்சி அடிக்கப்படுகின்றது. எக்காரணத்தை முன்னிட்டும் டெல்லி எல்லைக்குள் விவசாயிகளை நுழைய விடாமல் தடுப்பதற்காக மத்திய அரசு மற்றும் அங்கு மாநில அரசும் சேர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. என்றாலும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் விவசாயிகள் அந்த பகுதியில் உள்நுழைவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே 2020-21 ஆண்டுகளில் டெல்லிக்கு உள்ளாக ஹரியானா மற்றும் பஞ்சாப் விவசாயிகள் சென்ற பிறகு 100 நாட்களுக்கு மேலாக டெல்லியை அவர்கள் ஆக்கிரமித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை டெல்லியை விட்டு செல்ல மாட்டோம் என்று கடும் வன்முறைகளுக்கு இடையிலும் அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வந்தார்கள். எனவே இந்த முறை அதுபோன்று டெல்லிக்குள் விவசாயிகளை அனுமதித்து விடக் கூடாது என்பதற்காக காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டுகளில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்று சொல்லப்படக்கூடிய வகையில் அரசு கொள்முதல் விலையை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும். எம்எஸ்பியான குறைந்தபட்ச ஆதரவு விலை அந்த கோதுமை உள்ளிட்ட பயிர்களுக்கு என்பது விவசாயிகளுடைய வழக்கமான கடந்த முறை முன்வைத்த கோரிக்கையை போன்று இந்த முறையும் அந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கைகளில் ஒன்றாக இருக்கின்றது. விவசாயிகளுக்கும் விவசாயத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பதையும் தங்களுடைய வேண்டுகோளாக கோரிக்கையாக முன்வைத்திருக்கின்றார்கள். மின்கட்டண உயர்வை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது வட மாநிலத்தை சார்ந்த அந்த விவசாயிகளுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் போராட்டம் நடத்திய விவசாயிகள் விவசாய அமைப்பினர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். அது மட்டுமல்லாமல் லக்கிம்பூர் கெரி வன்முறை, நிலம் கையகப்படுத்துதல் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கான முன்னெடுப்பை 2 மாநிலத்தினுடைய விவசாய அமைப்பினரும் சேர்ந்து தற்போது நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 2020-21 ஆண்டுக்கு முந்தைய போராட்டத்தின் பொழுது இறந்து போன விவசாயிகளின் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதும் தற்போது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்றது. காவல்துறையினருடைய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு இடையிலே ஷம்பு எல்லையில் இருந்து பஞ்சாப் விவசாயிகள் டில்லி சலோ என்கின்ற பெயரிலான அணிவகுப்பை மீண்டும் தொடங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் விவசாய சங்கத்தினருடைய கொடிகளை ஏந்தி முழக்கங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அங்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் டெல்லியினுடைய யூனியன் பிரதேச எல்லைக்குள்ளும் போலீசார் உஷார் நிலையில் இருக்கின்றார்கள். காவல்துறையினர், உளவு பிரிவினர் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். ஏறக்குறைய ஏற்கனவே குறிப்பிட்டபடி போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய 101 விவசாயிகளை கண்டறிவதற்காக உளவுத்துறையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அங்கிருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த 101 விவசாயிகள் இந்த போராட்டத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பவர்கள் யார் என்பதை காவல்துறையினர் கண்டறிவதற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. அவர்கள் தடுப்புகளை மீறி உள்ளே செல்வதற்காக தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காவல்துறையினர் ஏற்கனவே ஏற்படுத்தியிருந்தவாறு அந்த இரும்பு முள்வேலி கம்பிகளுடனான தடுப்புகளையும் அமைத்திருக்கின்றார்கள். ஒருபோதும் டெல்லி எல்லைக்குள் விவசாயிகள் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக தற்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே 2020-21 ஆண்டுகளில் இதே போன்றுதான் டெல்லிக்கு உள்ளாக விவசாயிகள் 2 மாநிலத்தை சார்ந்தவர்கள் உள்ளே நுழைந்தார்கள். அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருந்த தடுப்புகளை எல்லாம் மிஞ்சி அவர்கள் டிராக்டர் போன்ற வாகனங்கள் மூலமாக இரும்பு கம்பிகளையும் தாண்டி ஆணிகளையும் தாண்டி உள்ளே நுழைந்து விட்டார்கள். அதன் பிறகு பல நாட்கள் டெல்லிக்குள்ளாக மைதானத்தில் அமர்ந்தவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இது மத்திய அரசுக்கும் யூனியன் பிரதேச அரசுக்கும் ஒரு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது. ஏற்கனவே டெல்லி மாநகராட்சி மாசு, போக்குவரத்து நெரிசல் போன்ற பல கட்டுப்பாடுகளால் தடுமாறி வரக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் விவசாயிகளை போராட்டத்திற்காக உள்ளே நுழைய அனுமதித்து விடக் கூடாது என்பதற்காக டெல்லி யூனியன் பிரதேசத்தினுடைய காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மத்திய அரசும் மத்திய அரசினுடைய காவல் பிரிவினரும் தற்பொழுது ஹரியானா மற்றும் டெல்லி உள்ளே நுழையக்கூடிய அனைத்து எல்லைகளிலும் கடும் பாதுகாப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் பெற்ற காவல்துறையினருக்கு கிடைத்த அனுபவங்களின் அடிப்படையில் இந்த விவசாயிகள் போராட்டத்தை எப்படியாவது டெல்லிக்கு உள்ளே வராத வகையில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் காவல்துறையினரும் தங்களுடைய கண்காணிப்பு பணியையும் காவல் பணியை தடுப்பு பணியையும் தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள்.
தொடர்ந்து விவசாயிகள் டெல்லிக்கு உள்ளாக செல்வதற்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்லாமல் மேலும் பல விவசாய சங்கங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் இந்த 2020-21 போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து சங்கத்தினரும் ஒருங்கிணைந்து அந்த MSP என்று சொல்லப்படக்கூடிய குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதத்தை அரசு வழங்க வேண்டும் என்பதற்கான முக்கியமான கோரிக்கையோடு உள்ளே நுழைவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சாப் மாநிலத்தை சார்ந்த விவசாயிகள் இதில் அதிக அளவில் இருக்கின்றார்கள். அதே போன்று ஹரியானா விவசாயிகளும் அதிகமான அளவு இந்தியாவிலேயே கோதுமையை உற்பத்தி செய்கின்றார்கள். அந்த கோதுமைக்கு சட்டப்பூர்வமாக அரசு கொள்முதல் செய்யக்கூடிய மண்டிகளில் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. கடந்த முறை முன்வைத்த இதே கோரிக்கையை தற்பொழுதும் முன்வைத்திருக்கின்றார்கள். மேலும் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமரன்.